அன்பானவர்களே, இன்று உங்களோடு இணைவதில் நாங்கள் மிக சந்தோஷம் அடைகிறோம். இன்று நாங்கள் பார்க்க போகிற பகுதி அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து 47வது வசனம் வரை. இதில் நீங்கள் பார்க்கலாம், 47 வசனத்திலிருந்து வருவோம். கீழே இருந்து நாங்கள் மேலே வாரது நல்ல. அவர்கள் தேவனை துதித்தார்கள், ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். இந்த வசனத்தை கேட்கக்குள்ள பாருங்க, மிகவும் வெளிப்படையாக இதை எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இதிலே ஜனங்கள் தேவனை துதிக்கிறதை நாங்கள் காணலாம், ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம், ரட்சிக்கப்படுகிறதை நாங்கள் காணலாம், ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் சபைக்கு கொண்டு வருவதையும் கூட நாங்கள் பார்க்கலாம். இந்த பகுதி ஒரு சேலஞ்சிங்கான பகுதியாக இருக்கிறது. சரியா? அனுதினமும் சபையிலே தேவன் ரட்சிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். 47வது வசனத்தில் அவர்கள் தேவனை துதித்து தேவனுக்கு நன்றி செலுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லோரும் எல்லாரிடத்திலும் தயவு பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இது எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது தானே. நாங்கள் தேவனை பற்றி இன்னொருவருக்கு சொல்ல வேண்டும், அவரை தேவனுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும், அவர்களை நாங்கள் சீஷர்களாக்க வேண்டும். அப்போ எங்களுடைய சபையிலும் கூட, எங்களுடைய ஐக்கியத்திலும் கூட, எங்களுடைய குடும்பத்திலும் கூட அனுதினமும் ஒருவர் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்போ அப்படி நடக்குதா? அந்த சூழ்நிலையில் இன்று இலங்கை மக்களான நாம் இருக்கிறோமா? அல்லது நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய நாட்டிலோ உங்களுடைய சபையிலோ இவ்வகையான ஒரு பேட்டர்ன் இதை நாங்கள் காண்கிறோமா? சிலர் சொல்லலாம், ஆம் காண்கிறோம் என்று சொல்லலாம். சிலர் நாங்கள் உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளலாம், இப்போது நாங்கள் காண்பதில்லை என்று நாங்கள் சொல்லலாம். சில வேளை நாங்கள் ஒரு டேர்ம் ஒன்று யூஸ் பண்ணோம், கடைசி காலம் என்று சொல்லி நாங்கள் அந்த கடைசி காலம் என்று சொல்கிற டக்குக்கு நாங்கள் ப்ளேம் பண்ணலாம். ஆனால் உண்மையாக இயேசு உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து நாங்கள் கடைசி நாளில் தான் இருக்கிறோம். இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து நாங்கள் கடைசி நாட்களில் இருக்கிறோம். ஆனால் ஆதி திருச்சபையிலே இது எப்படி நடந்தது? இது ஒரு அதிசயமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் தேவனை இயேசுவை அறிந்து மக்கள் சபையிலே ஐக்கியத்திலே சேருகிறார்கள். அப்போ என்ன இந்த சீக்ரெட்டாக இருக்குன்னு நாங்கள் அடுத்த வசனத்துக்கு நாங்கள் மேலே போனால் 47லேருந்து 46க்கு போவோம், பின்னால் போவோம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. 46வது வசனம், தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். அன்பானவர்களே, இதுவும் உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கலாம். நம்மிலே சிலர் இதை செய்து கொண்டும் இருக்கலாம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாயிருந்தார்கள், அவர்கள் ஒரு மனதோடு செயற்பட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் தேவாலயத்தின் முற்றத்திலே, உண்மையான சரியான டிரான்ஸ்லேஷனில் தேவாலயத்தின் முற்றத்திலே, கோர்ட்யார்ட், டெம்பிள் கோர்ட்யார்ட், அதிலே அனுதினமும் அவர்கள் மீட் பண்ணாங்க, தரித்திருந்து கதைத்து சம்பாஷணை செய்தார்கள். வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு ஒன்றாக உணவருந்தி கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணினார்கள். ஜெனுவின் ரிலேஷன்ஷிப், ஜெனுவினாக இருந்தார்கள், உண்மையான ஒரு உறவிலே இருந்தார்கள். அதுக்கு மேல பகுதியில் போனாலும் நீங்கள் பார்க்கலாம், காணிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒருவனுக்கொருவர் தேவையானதற்கு ஏற்றதாக அவைகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள். இது அடுத்த சேலஞ்சிங்காக இருக்குது. காணிகளையும் சொத்துக்களையும் விற்கிறாங்க, விற்று அவர்களுக்குள்ளே யாருக்கு உண்மையான தேவை இருப்பதென்று அறிந்து அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அன்பானவர்களே, இது இன்று எங்களுடைய சபையிலே ஐக்கியத்திலே நடக்கிறதா? நாங்கள் ஒரே மனதா இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் அல்லது ஒரு கிழமையிலும் கூட ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து நாங்கள் மீட் பண்ணுறோமா? அவர்களுடைய உறவுக்காக நாங்கள் ஏங்குகிறோமா? இப்படியான ஒரு ஐக்கியத்தை தான் இயேசு எதிர்பார்க்கிறார். இப்படியான ஒரு ஐக்கியத்திலே தான் இயேசு ரட்சிக்கப்பட்டவர்களை கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, நாங்கள் ஒருவருடைய பாரத்தை ஒருவருக்கொருவர் நாங்கள் தூக்குகிறோமா? இன்னொருவரை நாங்கள் தூக்கி விடுறோமா? அல்லது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு வந்துவிட்டு போக வேண்டும், இந்த நாளிலே இந்த ஐக்கியத்துக்கு நாங்கள் வந்துவிட்டு போக வேண்டும், ஒரு அட்டெண்டன்ஸை போடணும்னு சொல்லித்தான்
நாங்கள் சில வேளை உடைகளை அணிந்து கொண்டு மற்றவர்களை எங்களை ப்ரெசன்ட் பண்ணுவதற்காக நாங்கள் சில வேளை வருகிறோம். நாங்கள் தேவனிடம் அந்நியோன்யமாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே வருகிறோம், எங்களுடைய ஐக்கியத்துக்கு வருகிறோம். ஆனால் அதுவா உண்மை? எங்களுடைய அந்நியோன்யம், எங்களுடைய தேவனோடு இருக்கும் உறவு, அது எங்களுக்கும் எங்களுடைய ஜெப வாழ்க்கையில் நாங்கள் வேத வாசிப்பிலையும் நாங்கள் வாழ்கிற முறையில் தான் தெரியும். ஆனால் நாங்கள் ஒரு ஐக்கியத்துக்கு வரும் பொழுது நாங்கள் ஒருவருடைய ஒருவர் பாரத்தை சுமந்து எங்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் ஒரு வாழ்க்கையை, ஒரு ஐக்கியத்தை, ஒரு அந்யோன்யத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இப்படியான உண்மையான அந்யோன்யம் உள்ள ஒரு ஐக்கியத்திலே தான் தேவன் ரட்சிக்கப்பட்டவர்களை கொண்டு வருகிறார். இப்படியான ஒரு அந்யோன்யத்தை பார்ப்பவர்கள் தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, 44வது வசனத்தை பார்த்தால், விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இன்று அப்படியான ஒரு கலாச்சாரம் இல்லாமல் போய்விட்டது. எனக்கு நன்றாக ஞாபகமாக இருக்கிறது, எங்களுடைய அம்மா மட்டக்களப்பை சார்ந்தவர். அப்போ நாங்கள் கொழும்பிலே படித்து விட்டு மட்டக்களப்புக்கு செல்லும் பொழுது அந்த மட்டக்களப்பில் இருக்கும் வாழ்க்கை முறையை நான் பார்க்கும் பொழுது சரியான ஒரு அதிசயமாக இருக்கும். எப்படி அதிசயமாக இருக்கும்? அவர்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டார்கள், எல்லாவற்றையும் காமனாக, இது என்னுடையது, இது எங்களுடையது என்று சொல்லாமல் எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவித்தார்கள். இப்போ அப்படி அந்த சூழ்நிலை இருக்குதோ தெரியாது. நான் சிறு வயதிலே அங்கே செல்லும் பொழுது அவ்வகையான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அப்போ இது என்னுடையது, உங்களுக்கு அது இல்லை என்று போட்டி பொறாமைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை நான் கண்டதுண்டு. அப்போ இது எனக்கு ஒரு அதிசயம், இது எனக்கு ஒரு அடையாளம். இதை நீங்கள் பாருங்கள், இதைத்தான் 43வது வசனத்தில் வடிவாக சொல்லியிருக்கிறாங்க. எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. இந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் சர்ச்சைக்குரியது. பயம் இல்லை, உண்மையான டிரான்ஸ்லேஷன் எல்லோருக்கும் ஒரு வியப்பு. நான் எவ்வாறு ஊருக்கு செல்லும் பொழுது வியப்படைந்தேனோ அதே விதமாக சுற்றி இருந்தவர்கள் அவிசுவாசிகள் இந்த வாழ்க்கை முறையை கண்டு, இந்த கிறிஸ்துவின் அன்பை கண்டு அவர்கள் வியப்படைந்தார்கள். அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. இப்போ இதுலேயும் 2 டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அற்புதங்கள் அடையாளங்களாக இருக்கலாம், அல்லது இது ஒரு அற்புத அடையாளமாக இருக்கலாம். இப்படி ஒன்றாக சேர்ந்து வாழ்வது ஒரு அற்புத அடையாளமாக இருக்கலாம். எப்படி இதெல்லாம் நடந்தது என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது இப்படி யோசிக்கலாம். எங்களோட சர்ச்சில், எங்களோட ஐக்கியத்தில், எங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குதா? இல்லை. இல்லாட்டி ரட்சிக்கப்பட்டவர்கள் வருகிறார்கள் அனுதினமும்? இல்லை. இல்லாட்டி இப்போ இல்லை என்றால் இந்த விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறையிலே, ஐக்கியத்திலே, சபையிலே இல்லை. அதை நாங்கள் தொடங்க வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும். எப்படியாக இதை ஆரம்பிப்பது என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது 42வது வசனத்தை வாசிக்கிறோம். இப்போ கீழேருந்து மேலே வாரோம். 42லிருந்து 47, இப்போ நாங்கள் 47லிருந்து 42க்கு வரோம். ஏன், எதனால் இப்படி நடந்தது? அழகாக வாசிப்போம். 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும், அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் என்ன? இயேசுவின் வாழ்க்கை முறை, பழைய ஏற்பாடு. அவர்கள் அப்போஸ்தலரின் உபதேசத்திலும், அந்நியோன்யத்திலும், ஐக்கியத்திலும், அப்பம் பிற்குதலிலும், கிறிஸ்துவை நினைவு கூறுவதிலும், ஜெபத்திலும் தரித்திருந்தார்கள். தரித்திருந்தார்கள் இல்லை, ஒவ்வொரு நாளும் அதை செய்து கொண்டு போனார்கள். தரித்திருந்தார்கள் என்று சொல்லலாம், அல்லது அதுக்கு சரியான ஒரு வேர்ட் கண்டினியூவேஷன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. தரித்திருக்கிறதையும் கண்டினியூவேஷனையும் ஒப்பிட்டு பார்ப்பதில் எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கிறது. தரித்திருந்தார்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் தரித்திருப்பதை, ஒரு நாள் தரித்திருப்பதை நீங்கள் யோசிக்கலாம். இல்லை, டிவாவுட்டட். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் இதை தொடர்ந்து செய்து கொண்டு போகிறார்கள். அப்போஸ்தலர்களுடைய உபதேசம், கிறிஸ்துவின் வாழ்க்கையும் பழைய ஏற்பாடும், அந்யோன்யம், நல்ல ஐக்கியம், அன்பு, உண்மையான ஜெனுவின் கிறிஸ்துவின் நேசம், அற்பம் பிற்குதல், கிறிஸ்துவை நாங்கள் நினைப்பது, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அவருடைய வாழ்க்கையை விட்னஸ் நாங்கள் வெளிக்காட்டுவது. அது மட்டுமல்ல, ஒருவரை ஒருவர் ஜெபத்தில் தாங்குவது. இவை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது மற்ற எல்லாம் அவுட்ஃப்ளோ, மற்றெல்லாம் தொடர்ந்து நாங்கள் செய்வோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் புதிய விசுவாசிகளை
எங்களுடைய ஐக்கியத்தில் கொண்டு வர, அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரதை நாங்கள் பார்க்கலாம். இந்த நாளும் கூட இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கூட உங்களுடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து எங்களுடைய சூழல் மாறவும், எங்களுடைய குடும்பங்கள் மாறவும், எங்களுடைய சபைகள் மாறவும் நான் பிரார்த்திக்கிறேன்.